மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி சட்டமன்றத்திலே ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமூக நலத்துறை, குழந்தைகள் வளர்ச்சித்துறை, மகளிர் துறை, காவல்துறை, சுகாதாரத்துறை, கல்வி ஆகிய 6 துறைகளும் உள்ள அதிகாரிகள், மகளிர்கள் எல்லோருக்கும் ஒரு பயிற்சி கொடுத்து ஒவ்வொரு பகுதியிலும் 3 நாட்கள் கருத்தரங்கு மூலம் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து தமிழ்நாட்டில் உள்ள கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், பள்ளி சிறார்கள், அதே போல திருமணமானவர்களுக்கு எல்லோருக்கும் என்னென்ன சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை எல்லாம் கண்டறிந்து மிகச்சிறந்த முறையில் அந்த தாய்மார்களை சமூகத்தில் ஏற்படுகின்ற அவலங்கள், பாதிப்புகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய ஆலோசனைப்படி துணை முதல்வர் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதன் அடிப்படையில் திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்திற்கான அந்த கருத்தரங்கம் இன்று ஆப்பிள் ட்ரீ ஹோட்டலிலே இன்று காலை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதிகாரிகள், அலுவலர்கள் எல்லோருமே மகிழ்ச்சியாக இதிலே கலந்து கொண்டு மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கூற வந்திருப்பது மகிழ்ச்சியா இருக்கிறது. நன்றி, வணக்கம். அது என்ன அடிப்படையில் சொன்னாங்களோ தெரியல எதிர்கட்சி தலைவர். நான் அவங்களுக்கு பதில்ங்கிறத சொல்லதுக்காக வரல. தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 17,95,000 குறு சிறு நடுத்தர தொழில்கள் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. 2021ஆம் ஆண்டு அப்போது ஆட்சியில் இருந்தவர்கள் ஆட்சி காலத்தில் மொத்த குறு சிறு தொழில்கள் இருந்தது 14,17,000. ஆனால் அதன் பின் 4 ஆண்டு காலத்தில் 17,95,000 புதிய தொழில்கள். ஏற்கனவே உள்ள 14 லட்சம் இல்ல, அது புதிதாக 17,95,000 வேலைவாய் குறு சிறு தொழில்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து நீங்க தான் என்ன பாத்துக்கணும், என்ன நடந்திருக்குங்கிறத நீங்களே சொல்லுங்க. 276 கோடி ரூபாய் டோல் கட்டணம் அந்த நிறுவனங்களுக்கு செலுத்தலைன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களோட அரசு பேருந்துகள் எதுவுமே நாளையில இருந்து தென் மாவட்டங்களுக்கு, குறிப்பா மதுரை, திருநெல்வேலி, நாங்குநேரி டோல்கேட் வழியா எந்த அரசு போக்குவரத்தையும் அனுமதிக்க வேண்டாம்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கு சார். இது மிகப்பெரிய பாதிப்பை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும். எப்படி பாக்குறீங்க? அது என்ன அடிப்படையில வழக்கு தொடர்ந்து என்ன தீர்ப்பு வந்ததுங்கிறது, அந்த தீர்ப்பு எதனால வந்ததுங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி காலத்தில் இப்போது போக்குவரத்து துறை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆண்டுக்கு 3000 புதிய பேருந்துகள் புதிதாக வாங்கப்படுகிறது. இதற்கு முன்னால் நகர பேருந்து கொடுக்க வேண்டும் என்றால் ரூட் பேருந்து 8 வருஷம் 10 வருஷம் ஓடின பஸ்ஸை ஆல்டர் பண்ணி இந்த டவுன் பஸ் போடுவாங்க, அல்லது கிராமப்புறங்களில் அங்கெல்லாம் ஓட்டுவாங்க அதை. ஆனால் இப்போது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு நகர பேருந்துக்கே வடிவமைக்கப்பட்டு பல ஆயிரம் பஸ்ஸுகள் இப்போ நம்ம வாங்கியாச்சு. எனக்கு தெரிஞ்ச என்ன 2 வருஷத்துல எல்லா பேருந்துகளுக்கும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூட்டிய ஆட்டோமேட்டிக் கதவு எல்லா இடத்துலையும் மாட்டிடுவாங்க. இப்போ ஏற்கனவே 70-80% பேருந்துகளில் அந்த புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய தானியங்கி கதவுகள் அமைக்கப்பட்டது. தானியங்கி கதவுகள் பொருத்தப்பட்ட காரணத்தினாலே ஃபுட்போர்டில் பயணம் செய்வது தவிர்க்கப்படும், தவறி விழுவது தவிர்க்கப்படும், ஓடும் பேருந்தில் இறங்குவது தவிர்க்கப்படும், ஓடும் பேருந்தில் ஏறுவது தவிர்க்கப்படும். இன்னும் 1 அல்லது 2 ஆண்டு காலத்திற்குள் முழுமையாக எல்லா பேருந்துகளுக்கும், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் பொது போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் மூலம் அரசு போக்குவரத்து 18,000க்கு மேற்பட்ட பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதை விட மிக முக்கியமானது ஒன்றை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும்.
நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கனவு திட்டமான விடியல் பயணம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து நகர பேருந்தில் நாள் ஒன்றுக்கு தாய்மார்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஏறி இறங்கலான்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தது பயனாக. நீங்க அது கட்டணம் இல்லாமல் என்று சொல்லலாம், ஆனால் கட்டணம் கொடுக்கிறாங்க. ஒரு ஆளு யார் கொடுக்காங்கன்னா மாண்புமிகு முதல்வர் கொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 3700 கோடிக்கு மேல் அதற்கான நிதியை முன்கூட்டியே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கொடுத்திருந்தாங்க. ஒரு பெண்மணி பேருந்துல கால் வச்சா 16 ரூபாய் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கொடுத்திருந்தாங்க. அதுல இன்னைக்கு விடியல் பயணம் இருக்கிறனால தான் தமிழ்நாடு அதற்குரிய கட்டணத்தை கொடுக்கிறாங்க. எதுக்கெல்லாம் கொடுக்கிறாங்க? விடியல் பயணத்துக்குள்ள கட்டணம் கொடுக்காங்க, கட்டணம் இல்லாத மாணவ மாணவிகள் செல்கிறது அதை கொடுக்கிறாங்க, முதியோர்கள் சலுகை, எல்லா நிலையில் இருக்கின்றவர்களுக்கும் அந்த கட்டண சலுகை வழங்கப்பட்டு கொடுக்கறதுனால, அதை அரசே கொடுக்கறதுனால இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, பேருந்துகள்லாம் 2021க்கு இந்த திட்டம் வருவதற்கு முன்னால் சம்பளம் கொடுக்க முடியாது. இப்போ இந்த நிதி நம்முடைய மாண்புமிகு முதல்வர் 1ஆம் தேதிக்கு முன்னாலே கொடுத்திருந்தாங்க. 1ஆம் தேதி எல்லா ஓட்டுநர், நடத்துனர், பணியாளர்கள் எல்லாருக்கும் இப்ப சம்பளம் வாங்கப்படுதுன்னா, இந்த விடியல் பயண திட்டத்துக்கு மாண்புமிகு முதல்வர் கொடுக்கிற நிதி தான் இது நடக்குது. இது போக இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ, பத்திரிகையாளர்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு டீசல் 1 லிட்டர் டீசல் 90-91 ரூபாயா இருக்கு. ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மானியமாக 30% அதற்கு கொடுக்கிறார். 63 ரூபாய் மட்டுமே. அதாவது கட்டணம் நிர்ணயம் செய்யும் போது கட்டண நிர்ணயம் 63 ரூபாயில இருக்கும்போது கட்டண நிர்ணயம் பண்ணது. அந்த 63 டீசல் விலைக்கு அதிகமா வரக்கூடிய எல்லா கட்டணத்தையும் மாண்புமிகு முதல்வர் கொடுக்கிறாங்க. அதுல மட்டும் 30% டீசல் மானியத்தை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கொடுக்கிறார். இவ்வாறு இது லாப நோக்குக்காக இந்த மத்திய அரசு மூலம் இப்படி பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. சாமானியர்களுக்கு இல்ல, கார்பரேட் நிறுவனம் ஒரு 100 கம்பெனிகளுக்கு 16 லட்சம் கோடி ரூபாயை ரத்து பண்ணியிருக்காங்க. கடன் 16 லட்சம் கோடி. அவங்க தான் ரோட்ல டோல் வசூல் பண்றாங்க. ஒரு 100 பேருக்கு 16 லட்சம் கோடி ரூபாயை கடனை ரத்து பண்ணிட்டு டோல் வசூல் பண்றது யாரு? ஒன்றிய அரசு. டோலை சிங்கப்பூர் கம்பெனி கொடுத்து, நீங்க சொன்ன அந்த சிங்கப்பூர் கம்பெனியினுடைய வளர்ச்சிக்காக அதுக்கு கீழே சப்கான்ட்ராக்ட் விட்டுப்பாங்க போலுக்கு, நம்ம நாங்குநேரில இருந்து அவங்க சொன்ன மதுரை வரை உள்ள ரோட்ல. அதுக்காக அந்த கட்டண பாக்கி என்று சொல்லுகின்றார்கள். அதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முறையாக நீதிமன்றத்திலே அதற்கு தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து அதற்கு தவிர்ப்பு பெறுவார்கள். அதுல ஒன்றும் மாற்றம் இருக்காது. இருந்தாலும் கார்பரேட் கம்பெனிக்கு 16 லட்சம் கோடி ரூபாயை ரத்து செய்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் டோல்கேட்ல மக்களுடைய சேவைக்காக கட்டணமில்லாத பேருந்த விட்டுருக்க நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய திட்டத்தை மனதிலே வைத்தாவது இந்த திட்டத்திற்கெல்லாம் கட்டணம் வசூல் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தவிர்க்கணும்னு கூட சொல்லல. இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த டோல் வசூல் பண்ற நம்ம இந்த சாலை இல்ல கட்டணம் வசூலிப்பதெல்லாம் காலம் முடிஞ்ச காலத்துக்கு உள்ளதே 30-40% அப்படி இருக்கு. இவ்வளவு பெரிய கொடுமையாட்டு ஒரு சங்கடங்கள் வருதுன்னா தமிழ்நாட்டுக்கு அது எங்க இருந்தா வருது? ஒன்றிய அரசுல இருந்தா வருது. 100 நாள் வேலை திட்டம், வேலை செய்ததுக்கு சம்பளம் கொடுக்கலன்னா ஒன்றிய அரசு தான் தரல, போராடுதாங்க. நம்முடைய முதல்வர் அமைச்சர்லாம் அனுப்பி கேட்டுப்பாங்க, முடியல. வேலை செய்த மக்களே ரோட்டுக்கு வந்த பிறகுதான் அது கொடுக்குறாங்க. அப்ப பிரச்சனை எங்க இருந்து வருது? ஒன்றிய அரசுல இருந்து வருது. கல்வித்துறைக்கு நெருக்கடி வருது, எங்க இருந்து வருது? ஒன்றிய அரசுல இருந்து வருது. ஏன் வருது? புதிய கல்விக் கொள்கை. இப்போது 10-12 பொது தேர்வு, என்னமா 3-5-8 பொது தேர்வு. 3-5-8 ஃபெயில் ஆனா உங்களுடைய குலக்கல்விக்கு போங்க சொல்றாங்க. அதை முதல்வர் ஏற்றுக்கொள்ளல. முதல்வர் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளல. அதனால உங்களுக்கு தர வேண்டிய பணம் 5000 கோடி ரூபாய் கல்விக்கு, சமக்கர சிக்ஷா அபியான் போன்ற கல்விக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை தரல. அப்போ நெருக்கடி, மக்களுக்கு நெருக்கடியை கொடுக்கணும்னா
இந்த மாநிலத்திற்கு மக்கள் யாரால நெருக்கடியை சந்திக்கிறாங்க? ஒன்றிய அரசால தான் அந்த நெருக்கடியை சந்திக்கிறாங்க. இந்தியாவிலே கூட்டுறவுத்துறை மூலம் இந்த ரேஷன் பொருட்கள் டிஸ்ட்ரிபியூஷன் இந்தியாவில் உலகத்திலே தமிழ்நாடு தான் நம்பர் 1 பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ அதை கைரேகை வைக்கணும், கருவிழி எடுக்கணும் அப்படின்னாங்க. அதற்கெல்லாம் வேண்டிய ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆன்லைன்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லி 4-5 முறை அந்த தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும். ஒரு நபருக்கு ரேஷன் பொருள் கொடுக்கணும்னா 20 நிமிஷம் ஆகுது. எப்படி மக்களுக்கு போய் சேரும்? அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைக்காங்க? தமிழக அரசு பணியாளர்கள் கட்டணம் இல்லாம விலை இல்லாம கொடுக்குது தமிழக அரசு, நம்ம தான் இந்த நெருக்கடியை உருவாக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி மாண்புமிகு முதல்வர் கவனத்துக்கு போனதுனால ஒரு இடத்துல தம்ப் இம்ப்ரெஷன் வச்சா போதும், மேற்கொண்டு சிட்டி சைடில் கார்பரேஷன் லிமிட்ல இருக்கவங்களுக்கு இந்த ஒய்ஃபை எல்லாம் கனெக்டிவிட்டி சரியா இருந்ததுன்னா அங்க முதல்ல ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லா நெருக்கடியும், புயல் வெள்ளம், அதுக்கு நிதி தர மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ரயில்வே கேட்டு இருக்கு, ஆள் இருக்கு, அவன் தூங்கியிருந்தான். நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரயில்வே கேட்ல ஒரு இடத்துல கூட தமிழ் பேசுறவங்க கிடையாது. நம்முடைய ரயில்வே சட்டம் ரொம்ப தெளிவா சொல்லுது, இப்படிப்பட்ட சிடி பணியாளர்கள் எல்லாம் எந்த ஊருக்கு தேவையோ அதிலிருந்து 100 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள அந்த மொழி பேசுறவங்க தான் தேர்ந்தெடுக்கணும். எடுக்கலையே, ஒருத்தர் கூட எடுக்கல. இந்த பணிக்கு மட்டும் இல்ல, ரயில்வே துறையில எல்லா பணிக்கும் தமிழ் பேசுறவங்கன்னா கிடையாது. ஆனா தமிழ் பேசுறவங்களை தேர்ந்தெடுத்த மாதிரி தமிழ்ல தேர்வு வைக்காங்க. தமிழே தெரியாதவங்க 90 மதிப்பெண் பெற்றதாட்டு அவங்கள வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. இப்படி பல ஆயிரம் பேர் எடுத்திருக்காங்க. கோர்ட்ல போய் அந்த ஆன்சர் பேப்பரை கொண்டு வானா நாங்க மார்க் எடுத்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படிங்காங்க. அந்த வேலைக்கு சேர்ந்தவன தமிழ்ல ஒரு வார்த்தை கேட்டா ஐயா மோடி அவர்கள் எப்படி பேசுவாங்களோ, ஐயா அமித்ஷா ஐயா எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் பேசுறாங்க. அதுக்கு மேல அவங்க 2 பேருக்கும் தமிழ் தெரியாது போல நம்மகிட்ட வேலையில் இருக்கவங்களுக்கு ஒருத்தருக்கு தமிழ் தெரியல. ஆகவே நீங்க பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் ஒட்டுமொத்தமாக நம்முடைய தமிழகத்தை சீர்குலைக்க வேண்டும் என்ற ஒத்த நோக்கத்தோடு கல்வியை அளிக்க வேண்டும், குலக்கல்வியை கொண்டு வர வேண்டும். முன்னால ராஜாஜி ஐயா கொண்டு வந்தாங்களா, அதே திட்டத்தை கொண்டு வரணும். நம்ம எல்லாம் படிக்க கூடாது, அவங்களுக்கு அதான் எண்ணம். இப்ப படிச்சு உலகம் பூரா போறோம். அதான் ஐயா அமித்ஷா ஐயா என்ன சொல்றாங்க, வெட்கப்படணும் இங்கிலீஷ் பேசுறாங்க. நம்மளா முதல்ல இங்கிலீஷ் பேசணும். நம்ம எல்லாம் 90% இந்துக்கள், நம்மளை படிக்கவே விடல. படிச்சவெல்லாம் அவங்க தான் 10% உயர் ஜாதியினர் தான் படிச்சாங்க. ஐயா அமித்ஷா ஐயாவுடைய சொந்த பந்தம் முன்னோர்கள் தான் படிச்சாங்க, நம்ம படிக்கல. துருக்கி ஆட்சிக்கு வந்தாங்க 1200. துருக்கியை படிச்சது அவங்க தான் படிச்சாங்க. முகலாயர் 300-400 வருஷம் ஆட்சி பண்ணாங்க, அரபு படிச்சது அவங்க தான் படிச்சாங்க. ஆங்கிலேயர் 300-400 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, அந்த ஆங்கிலத்தை படிச்சது அவங்க தான் படிச்சாங்க. ஆங்கிலேயர் வந்துதான் 1835 எல்லோரும் கல்வி கற்கலான்னு பிறகுதான் 90% இந்துக்கள் கல்வி கற்றோம். பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணா, கலைஞர், இன்றைய முதல்வர் வர அவர்கள் எடுத்த முன்னெடுப்பு தமிழ்நாடு கல்வியில் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதை சீர்குலைக்க வேண்டும் என்ற ஒத்த நோக்கத்தோடு இதை செய்யறாங்க. தமிழை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் நடக்குது. தேசிய நெடுஞ்சாலையில இருக்கக்கூடிய அந்த டோலு காலாவதி ஆனதை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா ஒன்றிய அரசு தான் நிறுத்தணும். சட்டத்துக்கு புறம்பாட்டும் விதிக்கு புறம்பாட்டும் பணம் சம்பாதிப்பதற்காக அவர்களுடைய நண்பர்களான கார்பரேட்டுகளுக்காக இதை பண்றாங்க. அதான் நீதிமன்றத்தில் தேவையான தஸ்தாவேஜுகளை கொடுத்து நம்முடைய தமிழக அரசு, நம்முடைய போக்குவரத்து, நம்ம சாலை போக்குவரத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள்லாம் முயற்சியில் இருக்காங்க. நல்ல முயற்சி வரும். இதுல இருந்தே என்ன தெரியுதுன்னாக்கி அவங்களுக்கு பேச்சுக்கும் செயலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மத்திய அரசு பேசுவது ஒன்று, செயல் ஒன்றாக இருக்கு. அவ்வளவுதான் நமக்கு தெரியும். நீங்க கடந்த ஆண்டு 701 கோடி ரூபாய் ரயில்வேக்கு வந்த பணத்தை திரும்ப எடுத்துக்கிட்டாங்க.
நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது இந்து கோயில்களை பார்த்தாலே கண்ணு உறுத்துது, அந்த கோயில் வரக்கூடிய பணத்தை வைத்து கல்லூரி கட்டுறாங்க, ஏன் அரசு பணத்துல கல்லூரி கட்ட வேண்டியதான் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். கல்விக்காக கட்டக்கூடிய இந்த விமர்சனத்தை அவருடைய பேச்சை எப்படி பார்க்கணும்? அது எந்த நோக்கத்துக்காக சொல்றாங்கன்னு தெரியல. நான் அதுக்கு பதிலா எடுத்துக்கிறாங்க. இந்து சமய அறநிலைத்துறை தமிழ்நாட்டில் வலுவா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 90% இந்துக்கள், 10% உயர் ஜாதியினரை தவிர மீதி இருக்கக்கூடிய 90% இந்துக்கள் ஆலய தெருக்களில் செல்ல முடியாது, ஆலயத்தினுள் செல்ல முடியாது, வழிபாடு செய்வதற்கு உரிமை கிடையாது. அந்த நிலையை மாற்றுவதற்காக இந்து சமய அறநிலைத்துறை. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, இப்போ எல்லோரும் சமம், எல்லோருக்கும் எல்லாம். இவனுடைய திருச்செந்தூர்ல பல லட்சம் பக்தர்கள் நம்முடைய எம்பெருமான் முருகப்பெருமானுடைய கும்பாபிஷேகத்தை 17 வருஷத்துக்கு பிறகு நடக்குது. விமர்சனையா இந்து சமய அறநிலைத்துறை தான். ஒரு சின்ன தவறு யாராவது சொன்னாங்களா? அங்க போய் யாராவது திமுக ஆளுங்கட்சி அரசியல் பண்ணுதுன்னு யாராவது சொல்ல முடிஞ்சுதா? இந்த அரசு தேர்தல் அறிக்கையில சொல்லுச்சு, திமுக ஆட்சிக்கு வந்தால் 1000 கால் மண்டபம் சரி செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்படும் சொல்லி நடத்திருக்காங்க. 3100 கோயிலுக்கு மேல தமிழ்நாட்டில் கும்பாபிஷேகம் நடத்திருக்கு இந்து சமய அறநிலைத்துறை மூலம். அப்ப அத நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் என்ன நோக்கத்துக்காக சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல, என்னமோ தெரியல. கோவில் கும்பாபிஷேகம் எல்லாம் செஞ்சதுன்னு மேக்சிமம் உபயதாரர்கள் தான். திருச்செந்தூர் கோயில் கூட 200 கோடி உபயதாரர் பண்ணாங்க. பல கோவில்களும் உபயதாரர்கள் தான் திருப்பதி நடந்துட்டு இருக்கு கும்பாபிஷேகம். இந்து சமய அறநிலையத்திலிருந்து உபயதாரர்கள் மூலம் நடந்ததுன்னு ஒரு வாரத்துக்குள்ள சொல்ல மாட்டாங்க. அதாவது திருப்பதி கோயில்ல கொண்டு எல்லாரும் உண்டியல்ல காசு போடுறோம், அது இல்ல, அது அவருக்கு சொந்தமானது. யாருக்கு சொந்தமானது? மங்களாச்சல பெருமாளுக்கு சொந்தமானது. அதே மாதிரி எல்லா ஆலயங்களுக்கும் யாரு என்ன செய்தாலும் செய்தா அவங்களுக்கு அந்த இந்து சமய அறநிலைத்துறை சட்ட விதிகள் படி எந்தெந்த இடங்கள்ல அவங்கள கௌரவப்படுத்த முடியுமோ அதை பண்ணியிருப்பாங்க. அதுக்காக அதை மட்டும் விளம்பரப்படுத்த. ஆலயம் யார் காலத்துல கட்டினது? அப்போ அந்த காலத்துல இருந்தே அதுக்கு கல் சுமந்தவங்க இருந்து எல்லாரையும் பாராட்டிக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம இப்போ புனரமைப்பு செய்தது இந்து சமய அறநிலைத்துறை மூலம் நிறைய உபயதாரர்கள் பண்ணியிருக்காங்க. பல உபயதாரர்கள் என் பேரே சொல்லாங்கன்னிடுவாங்க, என்னை பாராட்டாங்கன்னிடுவாங்க. நான் கடவுளுக்கு செய்யறது இதை வெளியே சொல்லாதுங்க அப்படிம்பாங்க. அப்போ அந்த மனநிலையில இருக்கவங்கள நீங்க விளம்பரப்படுத்தணும்னு ஒரு வகையில சொல்லிக்கிட்டு இந்த அரசு செய்யல அப்படின்னு சொல்லி அரசு முன்னெடுத்தாதான் அதுக்கு நிதி பெற முடியும். நீங்க பணியை ஸ்டார்ட் பண்ணலன்னா எந்த உபயதார் பணம் கொடுப்பாங்க? நமக்கு வெள்ளித்தேர் எத்தனை வருஷமாட்டு தீய பிடிச்சி எரிஞ்சு நெல்லைப்பேரு வெள்ளித்தேர் கிடக்கு. இந்த அரசு வந்ததுக்கு பிறகு அதை எடுத்திருக்கு. உபயதாரர்கள் நிறைய வெள்ளி தந்திருக்காங்க. காணாதுக்கு எங்க இருந்து வந்திருக்கு? பழனியில இருக்கக்கூடிய நம்முடைய முருகன் ஆலயத்திலிருந்து அங்க இருந்து வந்திருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. அதனால உபயதாரர்கள், நான் நம்ம நெல்லைப்பர் ஆலயத்துக்கு நான் ஒரு உபயதாரரா ஒரு தொகை கொடுத்தேன்னா ஆலயம் எனக்கு சொந்தம் இல்லை. ஆலயம் வழிபடுவதற்கு எல்லாருக்கும் சொந்தமானது. உலகம் முழுவதும் இருக்காங்க. உலகம் முழுவதும் இருக்கவங்களுக்கு தான் ஆலயம் சொந்தம். பக்தர்கள் அங்க வரணும். அவங்க வந்து போவதுக்கு பாதுகாப்பு, அவருக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுக்கதான் ஒரு அரசினுடைய அந்த துறையினுடைய கடமை. அந்த அடிப்படையில தான் இது நடந்திருக்கே தவிர உபயதாரர்களை ஒருபோதும் இந்த அரசு சிறுமைப்படுத்தாது. தெரிஞ்சுடுங்க, அவர்களை பெருமைப்படுத்தும். அவர்களுடைய எண்ணத்துக்கு இணங்க அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ என்ன சொல்றாங்களோ அதையும் இந்த அரசு இந்திய சமய அறநிலைத்துறை பாதுகாப்பதற்காக. நீங்க ஒரு உபயம் செய்யும் போது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க, அதை இந்த அரசு அதை என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். அதை மீற முடியாது. நன்றி.